ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அப்பளம் தான் பொரிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், பூ அப்பளம், ரவுண்ட் அப்பளம் ரெண்டுமே ரெடி பண்ணியிருக்கேன். அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், கோஸு கூட்டு. இங்கே பாருங்கள், சாம்பார் நல்லா சூடாக இருக்குது. கேரட்டு, பீன்ஸ், அவரை சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். அவியல், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கேரட்டு, பீன்ஸு 2 அவரைக்காயும் சேர்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். ஒரு துண்டு பூசணி. அவியல் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸு, அப்பளம் தான் போட்டிருக்கேன். வடைக்கு தான் உளுந்து வடை, மெது வடை சொல்லுவோம். இங்கே பாருங்க, மாவு அரைச்சிட்டேன். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம். அதே மாதிரி பருப்பு வடை, கடலை பருப்பு எல்லாம் அரைச்சிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது, சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு வடை போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வடை வெந்துன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மெது வடையெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. நல்லா நைஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், மசால் வடையும் போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயில் 2 சைடு நல்லா திருப்பி விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். போட்ட உடனே சிம்மில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மசால் வடையும் ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், மசால் வடை ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாலி அமாவாசைக்கு நம்ம வீட்டு சமையல் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கேஜி ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாலி அமாவாசைக்கு நம்ம வீட்டு சமையல் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு சமையல்: பால் பாயாசம், ரைஸு, சாம்பார், கேரட்டு பீன்ஸு சாம்பார், மெதுவடை, அப்பளம், அவரைக்காய், வாழைக்காய், அவியல், கோஸு கூட்டு, மெதுவடை, பால் பாயாசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமையல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு சமையல் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.